வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 7. மாட்டுக்காரர் குறைந்த விலையில் காய்கறிகளை விற்பனை செய்தல். மாட்டுக்காரர் சந்தைக்கு வந்த பிறகு பாலையும் காய்கறிகளும் தனித்தனியாக எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார். பாலும் காய்கறிகள் பார்த்தோன்னே அவர் கடையில் கூட்டம் அதிகரித்து கொண்டு வருகிறது. அனைவரும் மாட்டுக்காரை பார்த்தோன்னே, இது என்ன புது கடையா, எப்போதிலிருந்து திறந்தீர்கள்? கடையை பார்க்கும்போது காய்கறிகள் எல்லாம் புதிதாக இருக்கிறது, எங்கிருந்து வாங்கினீர்கள் என்று கேட்கும்போது, மாட்டுக்காரர், இதை என் தோட்டத்தில் நானே விளைவித்த காய்கறிகள், இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி காய்கறிகளை விளைவித்து கொண்டிருக்கிறேன். காய்கறிகள் விலை எல்லாமே கிலோ 10 ரூபா தான், உங்களுக்கு வேண்டால் வாங்கிக்கோங்கள் என்று சொல்லும்போது அவர் கடையில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்தி இயற்கையான சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் உங்களுக்கு தர வேண்டும் என்றுதான் என் எண்ணம். மருந்தடிக்காத காய்கறிகள் மக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டது. விலைவாசி அதிகரித்து இருக்கும் போது ஏழைப்பட்ட மக்களுக்கு காய்கறி விலை வாங்குவது என்பது ஒரு பெரிய பாரபட்சமாகும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் ஒரே விலையில் காய்கறி விற்க வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம். அதுதான் என் தோட்டத்தில் என் கையால் விளைவித்த அனைத்து காய்கறிகளையும் இயற்கையான உரங்களை பயன்படுத்தி கொண்டது. அதனால்தான் கிலோ 10 ரூபா. எந்த காய்கறி எடுத்தாலும் கிலோ 10 ரூபா. காய்கறிகள் அனைத்து பூச்செடிக்காத, மருந்தடிக்காத, உண்மையான நேர்மையான முறையில் நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் கத்தி கூவி இருக்கும் போது அவர் கடையில் கூட்டம். அனைவரும் அந்த கடையிலிருந்து தான் சென்று காய்கறிகள் வாங்கி கொண்டிருந்தார். மற்ற கடையிலிருந்து அனைவரும் அந்த கடையில் சென்று அவரிடம் கூட்டம் கடையில் அலமோதியது. மக்கள் எண்ணிக்கை அதிகமாக கொண்டு இருக்கிறது. அவர் கடையில் மாட்டுக்காரருக்கு வருமானம் நல்ல தேடி வருகிறது. மாட்டுக்காரர் அன்று ஒரு நாளே நல்ல வருமானம் தேடிக்கொண்டு இருக்கிறார். மாட்டுக்கார் கடையில் ஒவ்வொரு காய்கறிகளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும், காய்கறிகள் நல்ல மணமாகவும் புதிதாக இருக்கிறது. நல்ல நல்ல காய்கறிகள் நல்ல புதிதாகவும் இருக்கிறது என்று அனைவரும் அவர் கடையிலே போய் வாங்குகிறார்கள். மாட்டுக்காரர் கடையிலே காலை முதல் இரவு வரை அவருக்கு நல்ல விற்பனை செய்து கொண்டார். காய்கறி விற்பனை செய்ததால் மாட்டுக்காரர் துட்டு என்பதற்கு நேரமில்லை என்று பணத்தை எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். பணம் இன்னைக்கு அதிகமாக விற்பனை செய்திருக்கிறேன் என்று மாட்டுக்காரருக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. பணங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு அவருக்கு மொத்தமாக கெட்டி வைத்து கொண்டிருக்கிறார் மாட்டுக்காரர். மற்ற கடைக்காரர் வந்தவுடன் பணத்தை அவரிடம் பார்த்தபோது, உனக்கு இன்று ஒரு நாள் இவர் விற்பனை செய்திருந்தால் நாங்கள் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சந்தையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, எல்லாரும் ஒரே விலையில் தான் விற்க வேண்டும், நீ அது தெரிந்து கொண்டு விற்பனை செய் என்று அவரிடம் ரொம்ப கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறார். மாட்டுக்காரர், நான் விளைவித்த காய்கறிகள் எனக்கு இவ்வளவு பணம் கிடைத்தால் போதும் என்று கூறும்போது, நீ பொய் சொல்கிற, ஒரு நாளை விற்று அவளத்தை நீ ஏமாற்றி மக்களை உன் பக்கம் திசை திருப்பலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயே என்று கூறும்போது, நான் அப்படி செய்யவில்லை என்று மாட்டுக்காரர் கூறினார். கடைக்காரர், அப்போ என்றால் நாங்களே என்ன செய்வது? நாங்களும் கடையில் விற்பனை செய்ய வேண்டுமா என்ற எண்ணம் உனக்கு எண்ணம் இருக்கிறா இல்லையா? நாங்களே என்ற கடையை மூடிக்கொண்டு வீட்டுக்கா செல்ல முடியும்? நீ ஒரு நாளை விற்று அனைவரும் உன் பக்கம் திசையில் திருப்பினால் நாங்களாம் கடையை என்ன செய்வது? இன்று சந்தையில் நீ ஒரு ஆள் மட்டும்தான் இன்றைக்கு இவ்வளவு விற்பனை செய்து கொண்டிருக்க. நாங்களாம் ஒரு காய்கறி கூட விற்பனை செய்யவில்லை. நீ ஒரு ஆள் மட்டும் சம்பாதித்தா போதுமா? நாங்களே என்ன செய்ய வேண்டும் என்று மற்ற கடைக்காரர்களும் மாட்டுக்காரரிடம் ரொம்ப கோபமாக பேசிக்கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர், தன்னை போன்று நீங்களும் விற்பனை செய்கள், நீங்கள் அதிகமாக லாபம் வைத்து விற்கிறீர்கள். நான் தேவையான அளவு மட்டும் விற்பனை செய்தால் போதும், காய்கறிக்கு ஏற்ற பணம் கிடைத்தால் போதும் என்று நான் விற்பனை செய்கிறேன். அதனால்தான் என் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது என்று மாட்டுக்காரர் கூறும்போது மற்ற கடைக்காரர் அவரிடம் ரொம்ப கோபமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். மாட்டுக்காரர், குறைவான விலையில் இயற்கையான சத்துக்கள் கொடுக்க வேண்டும் என்று என் எண்ணம் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களால் தன் வருமானத்துக்காண்டியே காய்கறிகள் விற்க வேண்டும் என்று தன் எண்ணத்தில் இருக்கிறார்கள். அதனால்தான் என்னிடம் அவர்கள் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று மாட்டுக்காரர் சோகத்தில் உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருக்கிறார். மாட்டுக்காரர் இப்படி யோசித்திருந்தால் இரவும் நேரம் கழிந்து விடும். வீட்டுக்கு செல்வம் என்று மாட்டுக்காரர் தன் பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார். செல்லும் வழியில் மாட்டுக்காரர், நான் இதுவரைக்கும் இந்த அளவு சம்பாதித்ததே இல்லை, ஒரு நாளில் இவ்வளவு சம்பாதித்தது என்று ஒரு முறைதான் என்று மாட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு செல்கிறார். வீட்டுக்கு சென்றவுடன் மாடியிடம் தன் பணத்தை எடுத்து காமித்து கொண்டு மாடியிடம் கொஞ்சி பேசிக்கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர். பிறகு காய்கறி தோட்டத்துக்கு சென்று மாட்டுக்காரர், வருமானம் தேடி தந்த காய்கறிகளை உங்களுக்கு நன்றி என்று காய்கறியிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார் மாட்டுக்காரர்.